உங்களுக்கு தெரியாத இன்னொரு விஷயம் இருக்கு, சொல்றேன் கேளுங்க. பஸ் ஸ்டாப்ல இருந்து சைக்கிளை ஓட்டிட்டு வந்தவரு திருக்கோயில இருந்து பெல் அடிச்சுக்கிட்டே வர்றாரு. பெல்லு சத்தம் கேட்டதும் வீட்டுல இருந்து எந்திரிச்சு ஓடுறேன். கைய தட்டிக்கிட்டே சைக்கிள் பின்னாடியே ஓடியாரேன். அப்பா, நம்ம இது புது சைக்கிளா? ஆமையா. எங்க அப்பா நிறுத்தி முன்னாடி ஏத்தி வச்சு ஒரு ரவுண்ட் அடிச்சாதான் அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னு கத்திக்கிட்டே வர்றேன். எங்க அம்மா சிரிக்குது. அதுக்கப்புறம் என் தம்பியும் எங்க அம்மா வச்சு ஒரு ரவுண்ட் அடிச்சாரு. நாங்க 4 பேரும் ஒன்னா தீபாவளி பொங்கல் கூட அப்படி சிரிச்சதுல தான். அதுக்கப்புறம் தூங்குவது நிக்கிறதெல்லாம் சைக்கிள் கிட்ட தான். கொஞ்ச நாள் தள்ளிக்கிட்டே தெருவில் ஓடுவேன். அதுக்கப்புறம் காலில் உந்தி உந்தி தள்ளுவேன். கொஞ்சம் கொஞ்சமா குரங்கு படகுல அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அதெல்லாம் பெரிய விஷயம். குரங்கு படகுல அடிச்சுக்கிட்டே கடைக்கு போறது, கடை வீதிக்கு போறது, விளையாட போறது. வார கணக்கா குரங்கு படகுல அடிச்சுட்டே இருக்கிறத பார்த்து எங்க தெருவில் ஒருத்தர் மேல உட்காந்து ஓட்ட சொல்லி கொடுக்குறேன்னாரு. எனக்கு பயம், ஏறவே மாட்டேன்ட்டேன். நான் புடிச்சுக்கிறேன்டா விழமாட்டடான்னு சொல்லிட்டு தள்ளி விட்டாரு. சரி, அவரு புடிச்சிருக்காருங்கிற தைரியத்துல கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டேன். என்னடா கூட வந்த சத்தியத்தைய காணோம்னு திரும்பி பாக்குறேன், ஆளை காணோம். அவர் அங்கேயே நின்னுட்டாரு போல. ஆடி போச்சு. சின்ன கை வேறையா, பிரேக் பிடிக்க முடியல. காலை ஊனியா நின்றுலான்னு பாக்குறேன், எட்டல. என்ன பண்றதுன்னு யோசிக்கிறதுல எங்க ஸ்ட்ரீட்டை தாண்டி வந்துட்டேன். அங்க நல்ல வேலையா வீடு கட்டுறதுக்கு ஆத்தமண்ல போட்டு வச்சிருந்தாங்க. அதுல கொண்டு விட்டேன். விட்ட வேகத்துல எம்பி அடிக்க வச்சிருந்த செங்கல்ல போய் இடிச்சு இருந்தா பாருங்க, பிச்சிருச்சு. அப்ப கூட சைக்கிளுக்கு என்ன ஆச்சோன்னு தான் பயந்துட்டேன். சுத்தி இருக்கிறவங்களாம் வந்து தூக்கி விட்டு கொழும்பூர் கொடுத்து கொஞ்ச நேரம் உட்கார வச்சு அமுச்சு விட்டாங்க. ஆனா அன்னைக்கு சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டேன் தான். அதுக்கப்புறம் சைக்கிள் 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 தான். அதை ஓட்டுறது, துடைக்கிறது, என்ன போடுறதுன்னு சும்மா பலான்னு வச்சிருப்பேன். வாரம் பூரா நான் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போவேன். வார கடைசியில் எங்க அப்பா எடுத்துட்டு போவாரு தெரு தெருவா, வீடு வீடா சேலை வைக்க. அதுல எங்க அப்பாவுக்கு நல்ல வருமானம். அதை வச்சு என்னையும் என் தம்பியோ நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டார். வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம், சைக்கிள் இருந்ததுனால அனுப்பிச்சு வச்சாங்க. இல்லைன்னா பஸ்ல போகணும் வரணும், அதுக்கெல்லாம் ஏது காசு.